இவ்வளவு நாளா கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும்டா. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நீ நல்லா சாப்பிடறத பாக்குறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நான் கண்ட கண்ட ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடலம்மா. என் நாக்கம் ஒன்னும் செத்துலாம் போகல. 3 வேளையும் மயிலக்கா வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு வந்துடும். அவங்க அம்மா வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் சூப்பரா சமைப்பாங்க. ஓ, அப்படின்னா என் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலம்மா. அவங்களும் நல்லா சமைப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க உனக்கு எப்படி மயக்கி வச்சிருந்தாங்கன்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. நாக்குக்கு ருசியா சமைச்சு போட்டுதான் அவங்க உன்னை கட்டி போட்டிருந்தாங்கன்னு இப்பதானே புரியுது. அம்மா, அவங்கள பற்றி தப்பா எல்லாம் பேசாதம்மா. அங்க இருந்த வரைக்கும் அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்க பாத்துக்கிட்டதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. ஏண்டி அவன் சாப்பிடும்போது எதுக்கு இந்த பேச்செல்லாம் விட? என் மனசே ஆறலங்க. டேய், இந்த வீட்டை பாத்தியா? நீ உள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு கவனிச்சியா? நீ இல்லாத இந்த வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லடா. நானும் இங்க நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நம்ம ஒன்னா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும் நீ சொன்னல. அப்புறம் எப்படிமா நான் உன்னை விட்டுட்டு போவேன்? என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன். உன் கூடவே தான் இருப்பேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. கஸ்தூரி, இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை? நம்ம வாழ்க்கைய யாருகிட்ட இருந்து இவன் காப்பாத்த போறேன்னு சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிரும்னு சொன்னேன். அப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு இவன் உத்தரவாதம் கொடுத்தான். அவ்வளவுதாங்க. என் காலத்துக்கு பிறகு கஸ்தூரியை யார் பாத்துக்குவாங்க நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். இப்ப அந்த பயம் போச்சுடா. கஸ்தூரிக்கு நீ இருக்கிறன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. சாப்பிடு. ஏற்கனவே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குப்பா. வெற்றி, அப்பா ஆசையா எடுத்து வச்சிருக்காரு, சாப்பிடுறா. வா மயிலே. சார், டியூட்டிக்கு கிளம்பணும். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன சார் இது? லக்ஷ்மி காசு மாலை மயிலே. இத தாலியில கோத்து போட்டுக்கிட்டா ரொம்ப விசேஷமா. என்னோட கடைசி மருமகளுக்கு தான் இதை போடுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா இது என் கையில இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறதா மயில சரியா இருக்கும். இந்தா, இத வாங்கிக்கோ. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா சார்? ஏற்கனவே நீங்க கட்டின தாலிய மறைக்கிறதுக்காக தினம் தினம் நான் அவ்வளவு போராடிட்டு இருக்கேன். எந்த வேலையில இருந்தாலும் தாலியை யாராவது பாத்துருவாங்களோன்ற பயமும் டென்ஷனும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதையும் சேர்த்து போட்டுக்கோன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சார்? என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியவே புரியாதா? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் இவரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன் தான். ஆனா அது இப்படி திருட்டுத்தனமா நடந்திருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. அக்கா, அது அந்த வார்த்தையை சொல்லி என்ன கூப்பிடாத. நம்ம அக்கா தங்கச்சிங்கிற உறவு இந்த நிமிஷமே அறுந்து போச்சுன்னு வச்சுக்கோ. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி நீ பேச சொல்ற?
அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்கன்ற நினைப்பு இருந்தா நீ இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருப்பியாடி. கல்யாணத்தை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பியாது. பெத்தவங்களோட ஆசையோட தாண்டி அதை ஆரம்பிக்கணும். ஆனா நீ யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அக்கா நான் சொல்றது கொஞ்சம். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. பெத்த அம்மாவை ஏமாத்தினதுக்கு என்னடி காரணம் சொல்வ? இந்த பாவத்தை எப்படி நீ நியாயப்படுத்துவ? எங்க கிட்ட நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நீ அம்மாவுக்கு செஞ்சது துரோகம் தாண்டி, நம்பிக்கை துரோகம். அம்மா உன்னை பத்தி எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அம்மா கனவை விட வைராக்கியத்தை விட உன் காதல் தான் உனக்கு பெருசுன்னா அத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடி. உன்னை ஜெயிக்க வைக்கிறத தவிர வேற எதுவுமே பெருசு இல்லமான இவ்ளோ நாளா நீ நல்லவ மாதிரி தானடி பேசிட்டு இருந்த. இப்போ அதெல்லாம் பொய் ஆக்கிட்டியே. நம்ப வச்சு கடைசியில கழுத்தெடுத்துட்டீடி பாவி. நீ செஞ்ச துரோகத்தை அம்மா தாங்குவாங்களான்னு ஒரு நிமிஷமாச்சு யோசிச்சியாடி? உன்னை ஐபிஎஸ் ஆக்கி பாக்கணுங்கிற ஒத்த கனவை வச்சுக்கிட்டு தான் அவங்க உசுரை வாழ்ந்துட்டு இருக்காங்கடி. அத மறந்துட்டு இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டேன்னு தெரிஞ்சா அப்புறம் அவங்க உசுரையே விட்டுருவாங்கடி. அது நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த பாவத்தையே செஞ்சியாடி. அப்படி எல்லாம் இல்லக்கா. மயில் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எப்படி சார் மன்னிக்கிறத? வேற யாரும் ஒருத்தர் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரியும். எங்க அம்மாவோட வைராக்கியத்தை பத்தியும் தெரியும். இவளோட கடமை என்னன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நீங்க எப்படி சார் இத செஞ்சீங்க? தப்புதான் மலர். ஆனா சூழ்நிலை தான் அப்படி அமைஞ்சிருச்சு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அம்மாக்கு தெரியாம எப்படி சார் இவ கழுத்துல தாலி கட்டுவீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் உங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க ஆம்பளைங்க இங்க யாரும் இல்ல. பொம்பளைங்களால என்ன செய்ய முடியுங்கிற திமிர்ல தானே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க. மலர் இல்ல மலர், இது எப்படி நடந்ததுன்னு நான் நீங்க சொல்றேன். எதுவும் சொல்ல வேணாம் சார். 1000 காரணம் சொன்னாலும் நீங்க செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தவே முடியாது. நானும் அம்மாவும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நிறைய தடவை நீங்க இவ்வளவு வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. ஒரு தடவையாவது நாங்க அத பத்தி கேட்டிருப்போமா? உங்களை சந்தேகப்பட்டிருப்போமா? அந்த அளவுக்கு நாங்க உங்களை நம்பினோம் சார். எங்க குடும்பத்துல ஒருத்தராவே உங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தோம் சார். அந்த நம்பிக்கையை கொன்னுட்டீங்களே சார். இவ கேம்புக்கு போயிருந்தப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவ ஐபிஎஸ் ஆனதும் எல்லாம் பேசிக்கலான்னு பாசிட்டிவா தானே பேசினேன். அதுக்குள்ள ஏன் உங்க புத்தி தடுமாறுச்சு? ஏன் அவசரப்பட்டீங்க? மலர், நீங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடியே நான் மயிலோட கழுத்துல தாலி கட்டிட்டேன் மலர். அப்படின்னா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயி 2 மாசம் மேல ஆகுதா? நாங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஆகலக்கா. தாலி மட்டும் தான் என் கழுத்துல ஏறி இருக்கு. சீ, நிறுத்துடி. தாலி ஏறிட்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு தாண்டி அர்த்தம். மலர் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்பவே நீ இத பத்தி சொல்லிருக்கணும். அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி இருக்கணும். ஆனா நீ உண்மைய மறைச்சு எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்க. ஒன்னும் நடக்காத மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தி இருக்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லக்கா. விஷயம் தெரிஞ்சா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன்க்கா. அந்த பயம் இருந்திருந்தா நீ இத நடக்கவே விட்டுருக்க மாட்ட. என் சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கலக்கா. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொன்னாதான் உனக்கு எல்லாமே புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சுடி, எல்லாம் புரிஞ்சிருச்சு. உன் ஆசைதான் முக்கியம்னு நீ திருட்டு தாலி கட்டி இருக்க. அத மறைக்கிறதுக்காக பெத்த அம்மா கிட்டயே நீ இவ்ளோ நாளா நாடகம் போட்டிருக்க. உன் புத்தி இவ்ளோ கீழ்த்தரமா போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. கையில் இந்த வேலையை செஞ்சிருந்தா கூட
நான் பெருசா வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டி. அவ இயல்புக்கு இதெல்லாம் செய்யறவ தானே எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி மாறுவன்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. அக்கா தங்கச்சிங்கிற பாசத்தை தாண்டி நான் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன். என் தங்கச்சி மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்த. அப்படி நினைச்சதுக்காக இப்ப வெக்கப்படுறேன்டி. உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு கூட இப்ப எனக்கு வாய் கோசுது. அக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் 4 வார்த்தை பேசினதே ரொம்ப கஷ்டமா இருக்கா உனக்கு? அப்போ நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா என் மனசு எப்படி தவிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. தெரியாம செஞ்ச தப்பை எப்ப வேணாலும் மன்னிக்கலாம், மறக்கலாம். ஆனா தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை எந்த காலத்திலயும் மன்னிக்கவே முடியாதுடி. அம்மாவும் நானும் உன்னை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டோம். அக்கா மலர், அக்கா மலர், மயிலு, அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தமோ திமுறை இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பா. நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. ச்சே. என்ன ஒரு ஜென்மமோ அவ. சரியானவ. நம்ம மட்டும் கண்டுபிடிக்கலனா ஏய் மலரு, என்ன ஆச்சு? ஏன் கோவமா முணுமுணுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னை பார்த்துட்டு தானடி இருக்கேன். எங்கடி போயிட்டு வர? யார் மேல உனக்கு இவ்வளவு கோவம்? பெத்த அம்மாவை ஏமாத்துற எல்லார் மேலயும் எனக்கு கோவம் தாமா. யார் இப்ப அப்படி ஏமாத்துனா? பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு அவ அம்மாக்கே தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமா. இவ்ளோ நாளா அத சொல்லாமே மறைச்சு நாடகம் ஆடி இருக்கா. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து மனசே கேக்கலமா. அவளை தேடி புடிச்சு 4 அறை அறையணும்னு ஆத்திரமா வருதுமா. சரி விடுடி, சில பொண்ணுங்க இப்படிதான். தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு சுயநலமா யோசிப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களாலதான் பெத்தவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண முடியுமா? நம்ம குடும்பத்திலயும் அப்படி ஒருத்தி இருக்காளேமா. நீ அந்த கையில தானே சொல்ற? இப்ப எதுக்குடி அவளை பத்தி பேசுற? எனக்கு அவ பேரை கேட்டாலும் எரிச்சலா இருக்க. நான் பெத்த 3 பொண்ணுங்களையும் நான் தங்கமா வளர்த்திருக்கேன்னு நம்புறேன். ஆனா அவ மட்டும் எப்படி இப்படி தப்பா போனான்னு எனக்கு தெரியல. அவளால நான் பட்ட வேதனைக்கு நீயும் மயிலும் தான் இப்ப எனக்கு மருந்தா இருக்கீங்க. உங்க மூலமாதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ தயவு செஞ்சு அவளை ஞாபகப்படுத்தி என்ன நோகடிக்காத. ஏய் மயிலு, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, கிளம்பாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்ப, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, ஆ நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, டேபிள்ல சாப்பாடு போய் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்க. சரிம்மா.
அம்மா அவங்க மனவேதனைக்கு ஒண்ணு மருந்தா நினைக்கிறாங்க. அவங்க அந்த உசரத்துல தான் ஒண்ணு வச்சு பாக்குறாங்க. ஆனா நீ ச்சே! அக்கா, அக்கா யார பத்தியும் சொல்ற மாதிரி என்னோட கதையை சொல்லிடுச்சு. இதை இப்படியே விட்டுருமா இல்ல எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருமா? கோவத்துல அக்கா என்ன செய்யணும்னு தெரியலையே. சாமி, இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். பரமர பரமர சார் கூப்பிட்டீங்களா சார்? நீ பரமரா? பரமர கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? சார் இன்னும் வரல சார். லேட்டா வருவேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. ஏதாவது வேலையா கூப்பிட்டீங்களா சார்? அந்த சரிதா சூசைடு கேஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு பாரு. ஓகே சார். மயிலு, சார், உங்க அம்மா ஏன் என் கண்ணுல இன்னும் படாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க? ஏற்காட்டுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த அம்மாவை பார்த்தணும்னு நானும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நான் வரும்போதெல்லாம் அந்த அம்மா ஒண்ணு பேஷண்டா இருக்காங்க, இல்ல வெளியே போயிடுறாங்க. நான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறது விதியா இல்ல மனுஷங்களோட சதியான்னு தெரியல. தபாரு, இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும்னு தோணுது. சரி, நீ போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஆண்டவரே, வாங்க. என்ன பரம்பரை காலங்காத்தால கையும் பையுமா வரீங்க? என்ன விசேஷம்? என் பொண்ணுக்கு பர்த்டே வருதுங்க ஆண்டவரே. அதுக்காக ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிருந்தேன். என்ன வாங்குனீங்க அப்படி? ஜீன்ஸ் டி-ஷர்ட்டா இல்ல சுடிதாரா? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அதுதானே விருப்பப்பட்டு போடுறாங்க. ஆண்டவரே, என் பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவ டேஸ்டே வேற. இந்த வருஷம் பர்த்டேக்கு அவ பட்டு புடவை தான் கேட்டா. சார் ஃபைல் வச்சுட்டு போ. ஓகே சார். ஆண்டவரே, நானும் காலையில இருந்து 10 கடைக்கு மேல ஏறி இறங்கி பார்த்துட்டேன். என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி புடவை கிடைக்கவே இல்லைங்க. வெறுத்து போய் லீவ் போட்டு நேரா காஞ்சிபுரத்துக்கே போயிடலாம்னு நினைச்சேன். சரி, கடைசியா ஒரு கடை இருந்தது, அங்க போய் பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி இருந்ததுங்க ஆண்டவரே. அது சரி, அப்படி என்னதான் தேடி புடிச்சு வாங்குனீங்கன்னு அந்த பொட்டியை திறந்து காட்டுங்க. அட, நல்லா இருக்க ஆண்டவரே. எப்படி இருக்குதுங்க? சூப்பர், பிரமாதமா இருக்கு பரமர. ஒரு ரைட்டருக்குள்ள இவ்வளவு ரசனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இதோட விலை என்ன? 20,000 ஆண்டவரே. 20,000? பரமர, நீங்க கணக்கு வழக்கெல்லாம் எழுதும் போது 1-2 சைபரை எக்ஸ்ட்ராவா போட்டுருவீங்க. அது மாதிரி இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்லியே. 2,000மோ 3,000மோ இருக்கும், 20,000 அடிச்சு விடுறீங்க. என் பொண்ணு பிறந்த நாளைக்கு வெறும் 2,000க்கு தான் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேனா? என்ன இப்படி கேக்குறீங்க? ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தாதான் பொண்ணுங்க நம்ம பேர்ல அன்பா இருப்பாங்கன்னு அர்த்தமா என்ன? நான் அப்படி சொல்லிங்க. அன்புக்கும் நம்ம வாங்கி கொடுக்கிற பரிசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு gift கொடுக்கறது நம்ம சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு விலையை முடிவு பண்ண முடியாதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு 4,000-5,000 ஒரு புடவை வாங்கிருக்கலாம். 20,000 விலைங்கிறது ரொம்ப அதிகம், அதுவும் பிறந்த நாளைக்கு. ஒருவேளை அவங்க பொண்ணு ரொம்ப காஸ்ட்லியா தான் எதிர்பார்ப்பாங்களோ? நான் கையை கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மான்னு சொன்னாவே போதுங்க. என் பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்படுங்க. அப்படியா? எனக்கு புரியுதுங்க நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா இந்த சேலை எடுத்து கொடுக்கறேன்னு கேட்க வர்றீங்க? அந்த காரணம் எனக்கே தெரிஞ்சு. எப்படியும் கடைக்காரங்கிட்ட போய் காசா கொடுத்து வாங்க போறது இல்ல, அன்பளிப்பா தான் வாங்கியிருப்போம். வாங்குறதே வாங்குறமே, எதுக்கு குறைவா வாங்கணும், காஸ்ட்லியாவே வாங்கிருமேன்னு 20,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அது சரி, இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு புடவைய எந்த கடைக்காரன் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தான்னு சொல்லுங்க. நாளை முன்ன எனக்கு உதவியா இருக்கும்ல. முதல்ல இந்த புடவையை அசிங்கப்படுத்தினீங்க, இப்ப என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? என் பொண்ணு பர்த்டேக்கு அன்பா நான் கொடுக்கற ஒரு கிஃப்ட இவங்கிட்டயாவது போய் ஓசியில வாங்குவேனா? ₹1,00,000 புடவையா இருந்தாலும் நான் ஏன் காசை போட்டு தான் வாங்குவேன். ஏன்னா
இது என் பொண்ணுக்காக நான் செய்யற செலவு. இதுக்கு கூட நான் பணத்தை கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு? எதுக்காக நான் சம்பாதிக்கணும்? நான் வாங்குற சம்பளத்துக்கு இது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா என் பொண்ணு என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியலீங்க. பெத்த பொண்ணோட பாசத்தை அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்க, அதையெல்லாம் வார்த்தையா சொல்லி புரிய வைக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க நம்ம மேல அன்பை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் பாருன்னு அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிரியத்தை நம்மளால ஒவ்வொரு செகண்டும் உணர முடியும். ஆனா அதை நம்மளால திருப்பி கொடுக்கவே முடியாது. நமக்கு வரவும் வராது. இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி பரிசா கொடுத்தா தான் நம்மளும் அவங்க மேல ஒரு அன்பை வச்சிருக்கோன்னு திருப்திப்படுத்த முடியும். உங்களுக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டால, இனிமேல் நீங்களும் இதையெல்லாம் அனுபவிப்பீங்க. அரவணர் சொல்றதும் கரெக்ட் தான். பெத்த குழந்தைங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஹலோ, சொல்லுங்கப்பா.